நாங்கள் சுயதொழில் முயற்சியில் ஈடுபடக்கூடிய ஒருவர் என்னென்ன விடயங்களை கருத்தில் கொண்டு அந்த சுய தொழிலை விருத்தியடைய செய்ய வேண்டும். அவங்களுக்கு தெரியும், ஒருவர் சுயதொழில் முயற்சியில் ஈடுபடுவது என்பது ஒரு ரிஸ்கான ஒரு விஷயம். ரிஸ்க்குங்கிறது அவர் முதலீடை போட்டு அந்த முதலீட்டுக்குரிய ரிட்டர்ன் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு நிலையில் தன்னுடைய வியாபாரத்தை அவர் ஆரம்பிப்பார். ஆகவே அந்த முதலை பாதுகாக்கிற கூடிய ஒரு சூழல் அந்த வியாபாரத்துக்குள் உருவாக்கப்பட வேண்டும். இப்போ அந்த அடிப்படையில் பொதுவாக வியாபாரம் என்று செய்யக்கூடிய ஒருவரை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு சம்பளம் இல்லை, ஆனால் ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது, அவருக்கு லாபம் இருக்குது. அப்போ லாபம் ஈட்டும் செயற்பாட்டுக்காக வேண்டி அவர் தன்னை முதலீடை அந்த வியாபாரத்துக்குள்ளே கொண்டு வந்து அந்த வியாபாரத்தை ஒழுங்குபடுத்தும் போது எவ்வகையான ஒரு சிஸ்டமாக அந்த ஒரு வியாபாரத்தை அவர் கொண்டு செல்ல வேண்டும்ங்கிற விஷயம் சம்பந்தமாக ஒரு வீடியோவில் நாம் கதைச்சினாங்க. இப்போ இன்றைக்கு நாம் கதைக்க போகிறது ஒரு வியாபாரத்தை ஒரு சுயதொழிலாக ஆரம்பிக்கக்கூடிய ஒருவர், ஒரு ஒன்றப்பனர்னு சொல்லுவோம் நாங்கள். அவர் என்ன செய்யணும்னு சொன்னால், முதலாவது தான் அந்த தொழிலை ஆரம்பிக்கும் போது தனக்கு இலக்கு வைக்கிற அந்த குறிப்பிட்ட அந்த டார்கெட் கஸ்டமர் அவர் முதலாவது அடையாளப்படுத்தினதுக்கு பிறகு அவர் தான் ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூழலில் இருக்கக்கூடிய அந்த வியாபார நடவடிக்கைகளை அவதானித்து அந்த வியாபாரத்தில் இருந்து முற்றிலும் ஒரு வித்தியாசமான ஒரு அப்ரோச்சில், ஒரு அணுகுமுறையில், ஒரு இன்னோவேட்டிவாக அந்த பிஸ்னஸை அவர் ஆரம்பிப்பாராக இருந்தால் அந்த வியாபாரம் அவருக்கு வெற்றிகரமான ஒரு வியாபாரமாக அமைய நிறைய சந்தர்ப்பம் உள்ளது. அவங்களுக்கு தெரியும், இன்னோவேஷன் அல்லது கிரியேட்டிவிட்டிங்கிறது ஒரு ஒன்ட்ரப்ரனர்ஸ் தன் சுயதொழில் முயற்சியில் ஈடுபடக்கூடிய ஒருவருக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு. ஆகவே தான் வழங்கக்கூடிய அந்த பொருட்கள் அல்லது சேவைகள் தொடர்பாக அவருக்கு மிக தெளிவு இருக்க வேண்டும். தான் வழங்கக்கூடிய அந்த டார்கெட் கஸ்டமருக்கு அவரோட பிரச்சனை, அவரோட அந்த அந்த கஸ்டமர் அடிப்படை தேவைகள், அதனுடைய அவங்களோட நீட்ஸ்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அவற்றை பூர்த்தி செய்யும் போதும் ஏற்கனவே சந்தையில் இருக்கக்கூடிய ஏனைய கம்பெட்டிட்டர்ஸோட நாங்கள் வித்தியாசமான முறையில் அந்த வியாபாரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே இந்த இன்னோவேஷன் அல்லது கிரியேட்டிவிட்டிங்கிற இந்த கான்செப்ட் கட்டாயம் ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரனருக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு. அதே நேரத்தில் தான் முதலீட்ட விஷயங்களை தான் ஒரு ரிஸ்காக எடுத்து அங்கே அந்த வியாபார நடவடிக்கைகளை மிக திறம்பட அவர் அவற்றை நிர்வகித்து முகாமைத்துவம் செய்து அந்த வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை அவர்கிட்ட இருக்க வேண்டும். அதே போல தான் ஆப்பர்ச்சுனிட்டி ரெகக்னிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு தெரியும், நாங்கள் வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது எங்களோட சூழல் ரெண்டு வகையான சூழல் இருக்கு. ஒன்று இன்டர்னலி ஒரு பிஸ்னஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூழல், அதை சொல்கிற இன்டர்னல் என்வாரன்மெண்ட். அந்த பிஸ்னஸுக்கு வெளியால் இருக்கக்கூடிய என்வாரன்மெண்ட்டை சொல்லுவாங்க எக்ஸ்டர்னல் என்வாரன்மெண்ட். இந்த ரெண்டு என்வாரன்மெண்ட்லையும் நீங்கள் ஒரு வியாபாரத்தை செய்யக்கூடிய ஒரு ஆள் கவனம் செலுத்த வேண்டும். உதாரணத்துக்கு வெளியால் இருக்கக்கூடிய வெளிச்சூழலை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கே நிறைய அவருக்கு சந்தர்ப்பங்கள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதே நேரத்தில் அவருக்கு த்ரெட்ஸும் இருக்கும். அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் த்ரெட்ஸையும் அவர் சரியாக அடையாளம் கண்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை மென்மேலும் அவர் பயன்படுத்தி பயனடையக்கூடியதாகவும், இருக்கக்கூடிய த்ரெட்ஸை அடையாளம் கண்டு அவற்றை குறைக்கிறதுக்கான வேலை திட்டத்தையும் அவர் தனது வியாபார நடவடிக்கைகளுக்குள்ள கொண்டு வர வேண்டும். அதே போல இன்டர்னலி தந்த என்வாரன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ்களை அவர் முழுமையாக பயன்படுத்தி, அதாவது ஆப்டிமம் லெவலில் அதை மேக்சிமம் அதை பயன்படுத்தி அதில் இருந்து கூடிய உச்சகட்ட பயனடையும் விதத்தில் வியாபாரத்தினுடைய லாபத்தை ஈட்டும் வகையில் அந்த ரிசோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு முகாமைத்துவத்தையும் அங்கே இருக்கக்கூடிய மேன்பவர், எங்களோட எம்ப்ளாயீஸ்கள அவங்களோட செயற்பாடுகளையும் முறையாக கவனிக்கக்கூடிய மாதிரி அந்த வியாபாரம் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். ஆகவே இந்த இன்டர்னலி இந்த இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் சிஸ்டத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கே கட்டாயம் அந்த பிஸ்னஸுக்குள்ள
இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சர், பிஸ்னஸ் சிஸ்டம், ஸ்ட்ரக்சர் இப்படியான விஷயங்கள் உள்வாங்கப்படணும். ஒரு சிஸ்டமாக இருக்கும்போது அது வெற்றியை தரும். ஆகவே இன்டர்னலில் இருக்கக்கூடிய எங்களோட ஸ்ட்ரென்த்தையும் எங்களோட வீக்னஸையும் அடையாளம் கண்டு ஸ்ட்ரென்த்தை அதிகரிக்கக்கூடியதாகவும் வீக்னஸை குறைக்கக்கூடியதாகவும் ஒரு முகாமைத்துவ முறைமை ஒன்று உருவாக்கி ஒரு தலைமைத்துவத்தை வழங்கி அந்த வியாபாரத்தை முறையாக இட்டு செல்ல வேண்டும். அதன் மூலமாக வெளியில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்த வேண்டும். அதே போலதான் எங்களுக்கு வியாபாரத்தை நீண்டகால இலக்காக கொண்ட ஒரு தூர நோக்கோடு அந்த வியாபாரத்தை எடுத்து செல்லக்கூடியதாக அந்த வியாபாரம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கணும். கட்டாயம் ஒரு பிஸ்னஸ் பிளான் அவர்கிட்ட இருக்கணும். அந்த பிஸ்னஸ் ஒரு மாடல் இருக்கணும். நாங்கள் அடுத்த கட்டங்களில் அந்த பிஸ்னஸ் பிளான், அடுத்த பிஸ்னஸ் மாடல்ங்கிற கான்செப்டை பற்றி நாம் பார்ப்போம். மிக முக்கியமான ஒரு விஷயம், கட்டாயம் ஒரு பிஸ்னஸ் பிளான், தான் செய்ய வேண்டிய பிஸ்னஸ் எப்படி இருக்கணும், என்ன மாடல், என்ன வகையில் அந்த பிஸ்னஸ் நாங்கள் கண்டினியூ பண்ணணும், அதில் மாடல் என்னங்கிற விஷயங்கள் கேன்வஸ் பிஸ்னஸ் மாடல்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். அதே போல் சிறப்பான ஒரு லீடர்ஷிப் முகாமைத்துவத்தையும் வழங்கி, அதே போல் லீடர்ஷிப்பையும் மேனேஜ்மெண்ட்டையும், அதாவது முகாமைத்துவத்தையும் தலைமைத்துவத்தையும் வழங்கி அங்கு வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு செட்டப்பை உருவாக்கி நிலைமைக்கு ஏற்றா போல அந்த சூழலுக்கு ஏற்றா போல தனது வியாபாரத்தை மீள்கட்டமைப்பு செய்து அதனூடாக வரக்கூடிய முழுமையான பயனை இட்டு வியாபாரத்தை திறம்பட இட்டு செல்வதற்கான அனைத்து விஷயங்களையும் ஒழுங்குபடுத்தக்கூடியதாக அந்த வியாபாரி தனது வியாபாரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும். இதில் ஒரு வியாபாரத்தை அவர் ஆரம்பிக்கும் போது கட்டாயம் அந்த வியாபாரம் ஏற்கனவே நாங்கள் கைத்திருக்கிறோம், அவர் அதை சிஸ்டமாக அந்த பிஸ்னஸ் அவர் செய்ய வேண்டும், ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும், லீகலைஸாக இருக்க வேண்டும், அது கேஷ் ஃப்ளோவில் ஃபோக்கஸ் பண்ணணும், அங்கே ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் அதுக்கு இருக்க வேண்டும், கட்டாயம் ஒரு டீம் இருக்கணும், அந்த டீம் நிர்வகிக்கப்பட வேண்டும். அதே போல் நீண்ட தூர இலக்கை அடிப்படையாக கொண்டு அது வியாபாரமாக ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு வியாபாரத்தினுடைய அடிப்படைகளை பற்றி நாங்கள் கதைச்சோம். ஆகவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு ஒரு வியாபாரம் செய்யும்போது நிச்சயமாக இந்த வியாபாரம் ஒரு சிறப்பான வியாபாரமாக அமையும். ஆகவே ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரனர் தனது வியாபாரத்தில் முதலீடு செய்யும் போது அவர் கட்டாயம் தனது வியாபாரம் மற்ற ஏனைய வியாபாரத்திலிருந்து வித்தியாசப்படுத்தப்பட்ட ஒரு வியாபாரமாக, அதே நேரத்தில் தான் இலக்கு வைக்கக்கூடிய ஒரு அந்த டார்கெட் கஸ்டமருக்கு அவர் அடிப்படை பிரச்சனைகளை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக, அவர் அந்த கஸ்டமரை மீண்டும் மீண்டும் தனது வியாபாரத்தில் இணைத்து கொள்ளக்கூடியதான ஒரு செட்டப்பை அந்த வியாபாரத்துக்குள்ளே கொண்டு தனக்குரிய எம்ப்ளாயீஸ் திறம்பட அவர்களை முகாமைத்துவம் செய்து அவர்களுக்குரிய நலன்களை வழங்கி இருக்கிற வளங்களை முறையாக பயன்படுத்தி அதன் மூலம் திறம்பட ஒரு வியாபாரத்தை ஒழுங்குபடுத்தக்கூடியவராக ஒரு என்டர்பிரனர் கட்டாயம் இருக்க வேண்டும். அதன் மூலம் சிறப்பான ஒரு வியாபாரத்தை அவரால் செய்ய முடியும். நன்றி.